என்னது குழந்தைங்களுக்கு குடுக்குற சத்து மாவு கஞ்சில 40 இன்கிரிடியன்ட்டா? அவ்ளோ இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்தா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி டைஜெஷன் ஆகும்? இந்த தப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட மாத்தி தான் ஆவணுங்க. அவங்களுக்கு அதுல தேவை கால்சியம், அயர்ன், விட்டமின்ஸ் தாங்க. அதுக்கு எதுக்குங்க அவ்ளோ இன்கிரிடியன்ட்? அதுல எது அதிகமா இருக்கோ அந்த இன்கிரிடியன்ட் மட்டும் அவங்களுக்கு குடுங்க. அவங்க ரொம்பவே ஹெல்த்தியா, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு டைஜெஷன் ஆகாது. இதுக்கு 1/2 கிலோ கிட்ட ராகிய நான் நல்லா வாஷ் பண்ணி ராகிய நெறைய டைம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் மத்த இன்கிரிடியன்ட்டும் சொல்றேன். 1 கப் கம்பு எடுத்துக்கோங்க. 1 கப் சம்பா கோதுமை, 1 கப் வெள்ளச்சோளம், 1 கப் பச்சை பயிறு, 1 கப் கருப்பு உளுந்து, 1 கப் கருப்பு கொண்டைக்கடலை. இது எல்லாத்தையும் தனித்தனியா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல குடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு டைஜெஷன் ஆகும். மோஷன் ப்ராப்ளம் வரவே வராது. நீங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி மெத்தட்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு, இது ஒவ்வொன்னுத்தையும் இரும்பு கடாய் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கம்பு சோளம்லாம் வறுக்கும்போது பார்த்து வறுக்கணும். ஏன்னா அது பொரிஞ்சிடும். இதை எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து, இது கூடவே பாதாம், முந்திரி, வால்நட் சேர்த்துக்கோங்க. சுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு குடுத்து பாருங்க. அவங்க கண்டிப்பா மோஷன் பிரச்சனையே இருக்காது. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்க டின்னருக்கு கூட குடுக்கலாங்க. ஏன்னா இதுல மினிமம் இன்கிரிடியன்ட் தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க.